இந்த 7.5 வருஷம் நடக்குது பாத்தீங்களா, 7.5 வருஷத்தை இந்த அஷ்டமத்து சனி கொடுத்துட்டு போயிடுன்னு பொதுவா சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி ரொம்ப நாள் அது வந்து கொஞ்சம் ஸ்லோவா போற ஒரு விஷயத்த வந்து இந்த 2.5 வருஷம் ரொம்ப கொஞ்சம் அவமானங்கள், அஷ்டமத்து சனியில அவமானங்களையும் உடல் உபாதைகளையும் கொடுக்குற ஒரு சனி பகவான் தான். இந்த கேது பகவான் சஞ்சாரமும் இந்த அஷ்டமத்து சனியும் ஒரு சேர இருக்கிறதுனால இந்த ஒரு 6 மாத காலம் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் சிம்மராசிக்காரங்க. இது எதனால நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியாம இருந்துடக்கூடாது. சனி பகவான் ஏன்னா நிறைய பேருக்கு தன்னோட ராசி கூட தெரியாமே அவங்க ஓடிட்டு இருக்காங்க. அது ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும், இது வந்து நம்மள குழப்புறாங்க, எல்லாரும் போட்டு குழப்புறாங்களேன்ற ஒரு மனநிலையில. ஆனா இந்த ஒரு விஷயம் ஏன் எதுக்காக இது நடக்குதுன்றதையாவது அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இது வந்து நிரந்தரம் கிடையாது. நிறைய பேர் சின்ன பசங்க கூட ஒரு 20 வயசு பசங்க கூட ரொம்ப இந்த காலகட்டத்துல கும்பராசியா இருந்தாங்க, அவங்களோட சனி பகவானோட அந்த தாக்கம் மீனராசியா இருக்காங்க, அந்த 7.5 காலகட்டத்துல அவங்க 5 வருடம் தாண்டி வந்த ஒரு விஷயம் ரொம்ப மனப்பக்குவத்தை கொடுப்போம். இந்த காலகட்டத்துல அங்க தாயார் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப தாயை வந்து என்னதான் அவங்களோட இது நமக்கு விதி அப்படிதான் இல்ல, அவங்களால நமக்கு மனக்கசப்பு, சொத்தை வந்து இன்னொரு பிள்ளை கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து தாயாரை வெறுக்கிற சூழ்நிலை எல்லாம் இருக்கு. அது நம்மளோட கர்மாபடி அது நடக்கிற விஷயம். தாயால சில விஷயங்கள் நம்மளுக்கு கொடுக்கணும், அதை பொறுமையா இருந்து போறவருக்கு மிகப்பெரிய இது. உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள். மேம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பேசினோம் சனி பகவானுக்கும் கர்மக்காரனுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு பேசினோம். அடுத்ததாக 7.5 சனி என்ன பண்ணுவாருன்ற ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. இதில் வந்து இன்னொரு சனி பகவானும் இருக்காரு மேம். இந்த அர்த்தாஷ்டம சனி என்ன பண்ணுவார்? சனி அர்த்தாஷ்டம சனி இது வந்து சனி பகவான் ராசிக்கு 4ல போகிற ஒரு அமைப்பு. இப்ப பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் இவ்வளவு நாள் 3ல இருந்தாரு. நல்ல ஒரு 7.5 விலகி 3ஆம் இடத்துல இருந்து ஓரளவுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலை இருந்து இப்பதான் ஒரு ஸ்டெப் எடுக்கலான்ற இந்த டைம்ல மாறிட்டாரே அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கும். எல்லா தனுசு ராசினியர்களும் கொஞ்சம் ஓரளவுக்கு செட்டில் ஆயிருப்பாங்க. இந்த ஒரு 2.5 வருஷத்துல என்ன நம்ம பாதை அப்படின்றது ஒரு இதுல வந்திருப்பாங்க. இந்த டைம்ல இந்த சனி பகவான் மாறும்பொழுது என்ன இது புதுசா திருப்பி அர்த்தாஷ்டம சனி அப்படின்ற ஒரு விஷயம். இது ஒண்ணும் இல்லை, இது வந்து 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துல வராரு இந்த சனி பகவான். இது 10ஆம் பார்வையா ராசியை பார்ப்பார். இந்த அர்த்தாமச சனி ராசியும் சந்திரன் அப்படின்றது தாயாரை குறிக்கிறது. 4ஆம் இடம் அப்படின்றது தாயார் ஸ்தானம். இந்த 4ஆம் இடம் அப்படின்ற இந்த இடத்துல சனி பகவான் இருக்கிற தாயாருக்கு ஒரு சில உடல் உபாதைகளை கொடுக்கலாம். அதே சமயத்துல அது 10ஆம் பார்வையா சந்திரனை, அதாவது ராசியை தனுசு ராசியை அவர் பாக்குறதுனால தனுசு ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் உடல் உபாதைகளை இந்த டைம்ல நிச்சயம் அவங்க பாத்துக்கணும். ஏன்னா சுகஸ்தானம் அப்படின்றது 4ஆம் இடம், தாயார் ஸ்தானம் அப்படின்றது 4ஆம் இடம். சனி பகவான் பார்வை சந்திரனுக்கு படுறதுனால உடலை வந்து நிச்சயம் இந்த நேரத்துல கவனமா பாத்துக்கணும். இது மட்டுமே தவிர இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம்லாம் இப்ப நடக்குமா அப்படின்ற ஒரு 7.5 தாண்டி வந்து ஒரு இப்பதான் ஒரு முடிவுரை மாதிரி வந்து நம்ம ஓரளவுக்கு நல்லா எழுந்து வரும் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க நிச்சயமா கவலைப்பட வேண்டாம். இந்த நேரத்துல ஏன் இந்த வார்த்தை சொல்றேன்னா, இந்த சனியால நம்மளுக்கு கெடுதியா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. நிச்சயமா கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா குரு பகவான் 8ல போக போறாரு. அந்த 8ஆம் இட குரு தான் உங்களுக்கு ஒரு மனக்குழப்பத்தையே கொடுப்பாரு. உங்களோட ராசியாதிபதி அப்படின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ல மறையறாரு. அந்த மறையறதுனால உங்களுக்கு அந்த மனக்குழப்பம் ஒரு 3-4 மாத காலம், அக்டோபருக்கு பிறகு ரொம்ப அருமையான வாய்ப்பு இந்த தனுசு ராசி காத்துட்டு இருக்கு. ஏன்னா நான் சனி பகவான் உங்களுக்கு 4ல இருந்தாருன்னு சொன்னேன். 4ல இருந்து பயிற்சி ஆயிட்டு அவர் ரொம்ப நாள் ஆனாரு. இப்ப இந்த குரு பகவானோட பார்வை 8லயே இருந்தாலும் அவரோட பார்வை மீன ராசிக்கு விழுது. சோ அந்த சனி பகவான பாக்குறாரு. அதாவது உங்களுக்கு 4ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்வை விழறதுனால நிச்சயம் இந்த 8லயே இருந்த குருவா இருந்தாலும், ஏன்னா கெட்டாலும் மேன்மக்கள் அவர் வந்து மறைஞ்சாலும் அவர் அங்க இருக்காரு இங்க இருக்காரு என்ன பண்ணாலும் குருவோட பார்வைக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. சோ அவரோட பார்வை விழறதுனால நிச்சயம் உடல் உபாதைகள் இருந்தாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம். அதாவது ரொம்ப நாள் நீண்ட நாள் நோய் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு பாதை தெரியாம இருக்கும். எந்த மருத்துவத்தை நம்ம அணுகிறது, இத ஹோமியோபதியா சித்தாவா என்ன பண்ணலாம் எல்லாரும் சொல்றதெல்லாம் நம்ம கேட்போம். சோ இந்த காலகட்டத்துல அதுக்கான வழிமுறை எங்க நம்மளுக்கு கரெக்டான ஒரு இதை வந்து நிச்சயம் யார் மூலமாகவும் நம்மளுக்கு நிச்சயம் கிடைக்கும். மனிதர்கள் மூலமா தான் அது தெய்வம் வந்து நமக்கு வழிகாட்டுற இந்த குரு தான் வழிகாட்டி. நிச்சயம் அதுக்கான இந்த அமைப்பு வந்து இந்த அர்த்தாமச சனி பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். இந்த 8ல குரு வர்றதுனால
தட்சிணாமூர்த்தி வழிபாடு, குரு வழிபாடு, வியாழக்கிழமையானா விரதம் இருக்கிறது. ஓகே. ஒரு பொழுது இருந்து நீங்க வந்து அடிக்கடி இந்த விரதம் இந்த தனுசு ராசி நேயர்கள் இருந்தாங்களாலே நிறைய விஷயம் அவங்களுக்கு சாத்தியப்படும். ஓகே. அர்த்தாஷ்டம சனியிலேருந்து வந்து ஓரளவு குரு பார்வை வரப்போறதுனால தப்பிக்க போறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, அஷ்டமத்து சனி. இந்த 2க்கும் உள்ள என்ன வித்தியாசம்? அஷ்டமத்து சனினா என்ன? அஷ்டமத்து சனி. அஷ்டமத்து சனி இந்த 7½ வருஷம் நடக்குது பாத்தீங்களா? 7½ ஆமா. வருஷத்த இந்த அஷ்டமத்து சனிலே குடுத்துட்டு போயிடும்னு பொதுவா சொல்லுவாங்க. ஓ! சோ அந்த மாதிரி ரொம்ப நாள் அது வந்து கொஞ்சம் ஸ்லோவா போற ஒரு விஷயத்த வந்து இந்த 2½ வருஷம் ரொம்ப கொஞ்சம் அவமானங்கள் அஷ்டமத்து சனியில அவமானங்களையும், உடல் உபாதைகளையும் குடுக்குற ஒரு சனி பகவான் தான் இந்த அஷ்டமத்து சனி. இது கண்டு பயப்படுவாங்க. பட் இந்த 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 காலகட்டத்துல வந்து குரு பகவானோட பார்வை தான் ரொம்ப முக்கியமா நம்ம கருதணும். So இந்த ம். குரு பார்வை வந்ததுன்னா அந்த நேரத்துல கொஞ்சம் இந்த இந்த தாக்கம் வந்து மட்டுப்படும். ம். இது இது எல்லாருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு இப்ப 8ல அஷ்டமத்துல வந்து சனி பகவான் போறார். இப்பதான் 7ல இருந்தாரு. 7ல வந்து கண்டக சனியா இருந்து 8ல போயிருக்காரு அப்படின்ற ம். ஒரு ஒரு இது இருக்கும். அவருக்கு இப்ப 7ல இருந்தவர் 8ல போனார். இந்த 7ல இருந்த கண்டக சனியால அவங்க நிறைய கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, நண்பர்கள் மத்தியில நம்பிக்கை துரோகம்லாம் பார்த்திருப்பாங்க. இந்த 7ஆம் இடத்துல சனி பகவான் வந்து 7ஆம் இடம் அப்படின்றது கண்டக சனி. இதுல இருந்து இவங்க பார்த்த விஷயம் எல்லாம் இப்ப இனிமே வராது. இனிமே உடல் உபாதைகள நிச்சயம் அது குடுக்கும். வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்ப நீண்ட நாள் ஏற்கனவே இருந்து உள்ள பாதிச்ச உடல் உறுப்புக்கள ஏதாவது இருந்தது அப்படின்னா, இப்ப அது தல தூக்கும். இந்த டைம்ல வந்து நம்ப போய் ஹாஸ்பிட்டல்ல போய் நிச்சயம் வந்து அலட்சியமா இருப்பாங்க. ஏன்னா, அந்த அலட்சிய போக்கு இந்த சனி பகவான் குடுப்பாரு. அதனால தான் இந்த அஷ்டமத்து சனியில ரொம்ப கவனமா வந்து இருக்கணும். அதே மாரி வாகனத்துல போகும்போது அதிகமா வேகமா போறது, இதெல்லாம் அந்த அஷ்டமத்து சனியில செய்யக்கூடாது. ரொம்ப நீண்ட தூர பயணம்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸோட போறது, இதெல்லாம் வந்து விபத்துக்கள ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. அதனால ஃபேமிலியோட நல்ல ஒரு எல்லாரும் போற மாரி, அந்த மாதிரி போலாம். ஏதோ ஒரு ஓகே. பரிகார ஸ்தலம், ஏதோ ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போறீங்க, ஏதோ போலாம். குடும்பத்தோட நல்லா ஒரு எல்லாரோட மிங்கிள் ஆயி போங்க. ஓகே. தனிப்பட்ட முறையில வண்டி எடுத்துக்கிட்டு சுத்துறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு எப்பயாவது எப்பவும் போல பயம் காட்டுறதுக்காக இல்ல. இது ஒரு கவனம். இது எல்லாமே நிரந்தரம் கிடையாது. குரு பார்வை வரும்பொழுது அக்டோபருக்கு அப்புறம் இதே அஷ்டமத்து சனி நம்ம இந்த 3 மாச காலம் கொஞ்சம் சொல்லிட்டு இருக்கேன். இதுவே குரு பார்வை வரும்பொழுது நல்ல ஒரு அமைப்பா இருக்கும். ஓகே. என்னதான் என்ன சனி பகவான் வந்தாலும், என்ன பிரச்சனைய குடுத்தாலும், குரு பெயர்ச்சி ஆகி, குரு பார்வை பட்ட உடனே எல்லா ராசிக்குமே வந்து அவர் கொஞ்சம் சனிகிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சம் மன்னிப்பு. ரிலாக்சேஷன குடுக்க போறார். ஓகே. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப அஷ்டமத்து சனி என்ன பண்ணுவார்? என்ன பிரச்சனைகள அதையும் சொல்லிடுறேன். குடுப்பாருன்ட்டீங்க. இந்த அஷ்டமத்து சனில இன்னும் 1 இருக்கு. அதையும் சொல்லிட்டுமா அப்படியே கன்டின்யூ பண்ணிடலாம். சரி. நீங்க ஓகே. கட் பண்ணுங்க. ஆ. இதே போல இந்த அஷ்டமத்து சனி மட்டுமே நம்ம ஒரு கிரகத்த மட்டுமே வச்சு நம்ம இந்த சிம்ம ராசிக்கு சொல்லிட முடியாது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, அவங்க ராசிக்குள்ள கேது பகவான் சஞ்சாரம். இது வந்து ம். போயிட்டு இருக்காரு. அவரு டிசம்பர் வரைக்கும் ஏற்கனவே ஒரு வருடம் அப்படி மூவ் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 6 மாத காலத்துல ஒரு டிசம்பர் வாக்குல ஒரு பயிற்சி நிகழப் போறது. அதுவரைக்கும் இந்த கேது பகவானோட தாக்கம் சனி பகவானால நடந்ததுன்னு நம்ம நினைக்கிறதோ நைசர்கிய பலத்துல ரொம்ப வலிமை ஃபர்ஸ்ட் வலிமைனா கேது தான். ம். அவர மாரி ஒரு கெடுக்கற வந்து யாரும் கிடையாது. மனச வந்து ஒரு மாரி இறுக்கத்த நெறைய பேர் அந்த சூசைட் பண்ணிக்கிற மனநிலையெல்லாம் குடுக்கறதெல்லாம் இந்த கேது பகவான் தான். ஸோ ஓகே. இந்த கேது வந்து இந்த சிம்ம ராசியில இருந்து ஒரு விரக்தி மனநிலையில வெளியில பார்க்க சிம்ம ராசி ரொம்ப போல்டா இருப்பாங்க. நல்ல ஒரு ஜாலியான டைப்பா தான் தெரிவாங்க. பட் உள்ள இந்த கேது பகவானோட மன இறுக்கம் அவங்களுக்கு மட்டுமே அது தெரியும். அதுதான். அதனால இந்த கேது பகவான் சஞ்சாரமும், இந்த அஷ்டமத்து சனியும் ஒரு சேர இருக்கிறதுனால, இந்த ஒரு 6 மாத காலம் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். இந்த அ சிம்ம ராசிக்காரவங்க. ஓகே மேம். ஓகே. இப்ப நம்ம அஷ்டமத்து சனி பத்தி பேசினோம் இல்லையா? இதிலே கண்டக சனின்னு ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த கண்டக சனி வந்தா என்ன நடக்கும்? என்ன மாதிரியான பிரச்சனைகள சந்திப்பாங்க? இப்ப கண்டக சனி 7ஆம் இடத்துல சனி பகவான் வர்றது வந்து கண்டக சனி. இது வந்து 7:30 சனி போல அந்த மாதிரி இல்ல. கண்டக சனி அப்படின்றது தனிப்பட்ட முறையில அது 7ஆம் இடத்துல என்ன காரகத்த குறிக்குதோ, அதாவது கணவன் மனைவி, ம். பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்றாங்க. ம். ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு இடமெல்லாம் அது 7ஆம் இடத்த குறிக்கிற ஒரு விஷயம். இந்த இடத்துல வந்து சனி பகவான் சஞ்சாரம் அப்படின்னு பண்ணும்பொழுது, நிச்சயம் அதுல ஏதோ ஒரு விஷயங்கள வந்து ஒரு கசப்பு தன்மை குடுக்கிறவர் சனி பகவான். அந்த மனக்கசப்ப வந்து ஏன்டா அப்படின்ற ஒரு வெறுப்புணர்வு அவங்க மேல ஒரு கக்கிடும். அதுதான் அந்த சனி பகவானோட வேலை. சோ அது ஓகே. நம்ம எந்த அளவுக்கு பொறுமையா ஏன்னா கணவன் மனைவி ஏன் இந்த இடத்துல குறிப்பிடுறேன்னா, அவங்க செய்யறதெல்லாம் இவங்க சாதாரணமா இருந்தது கூட இவங்களுக்கு இரிட்டேட்டா இருக்கும். ம். இப்ப 7ஆம் இடத்துல இருக்க சனி பகவானால இவங்க களத்திர ஸ்தானத்துல இருக்கிறவரு இப்போ உதாரணத்துக்கு இவங்க இப்ப இவ்வளவு நாள் வந்து
சிம்ம ராசி 7ல சனி பகவான் இருந்தாரு. இப்ப பார்த்தீங்கன்னா, அடுத்தது அவரு மாறி இப்போ இதுல போயிருக்காரு. கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான். இந்த சனி பகவான் 7ல இருக்கிறதுனால, அவங்க கூட இருக்கிறவங்க கல்யாணம் திருமணம் ஆனவங்களா இருந்தது. அதுக்கு ஆணோ, பெண்ணோ அவங்களோட பார்ட்னர் அவங்க மனைவியோ, இல்ல கணவனோ பண்ற எந்த ஒரு நல்ல விஷயமோ, அவங்களுக்கு அது சரியா பட்டு அவங்க செய்தாலும் இவருக்கு அது தவறா படும். ஏன்னா, அது அந்த மாதிரி ஒரு இரிட்டேட் பண்ணி அது ஏன்னா இவங்க ஒரு இப்படிதான் இருக்கணுன்ற ஒரு பிடிவாதத்த வந்து இவங்க வச்சிருப்பாங்க. இந்த சனி அது வந்து அவங்களோட குணாதிசயம் எப்பவுமே அவங்களோட கேரக்டர் அது கிடையாது. நிச்சயமா. ஓகே. இந்த சனி பகவானோட ஏன்னா அவர் 7ல இருந்து தன்னோட ராசிய அவர் அந்த ராசிய பார்க்கிறது. இப்ப கன்னி ராசிய 7ஆம் இடத்துல இருந்து ராசிய பார்த்து மன சஞ்சலத்தையும், மன குழப்பத்தையும் குடுப்பாரு. அது எங்க இருந்து பார்க்கிறாருன்னு 7ல இருந்து பார்க்கிறாரு. ஓகே. அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். நண்பர்கள வந்து நிச்சயமா ரொம்ப புதுசா புதுசா நண்பர் தான் எல்லாரையும் நான் அப்படி சொல்லல. ம். புதுசா ஒரு சேர்க்கை வருது. நம்ம நல்லா இருக்கு அப்படின்றத நம்ப ரொம்ப முழுசா இந்த காலகட்டத்தில முழுசா நம்ப வேண்டியதில்ல. எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா, சனி பகவானுடைய ஒரு அ மூவ்மெண்ட் வந்து பொறுமையா போகும். இந்த நேரத்தில ம். வந்து நம்ம கொட்டி யார்கிட்டயா தீக்கணும்னு எதுலயோ போய் நம்ம வம்புல மாட்டக்கூடாது. ஸோ பொறுமையா நம்ம இருக்கலாம். கன்னி ராசிக்கு கண்டக சனி இப்ப சொல்லிட்டு இருந்தேன். கண்டக சனி 7ல வந்துட்டாரு. கணவன் மனைவி பிரச்சனை. என்னடா இவ்ளோ ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் நடக்குமா? அப்படின்ற ஒரு பயம் தேவையில்ல. ஓகே. அவரு 2027ல மாறுவாரு. அதுக்குள்ள இந்த இப்போ இந்த ஜூன் 2ஆம் தேதி வர குரு பகவான், அவரு வந்து உங்களோட 10ல அதாவது தொழில் ஸ்தானமான, கர்மஸ்தானமான 10ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 11ல வராரு. இந்த 11ல இருந்த லாபஸ்தானத்துல வந்த குரு பகவானோட பார்வை அந்த கண்டக சனி மேல விழுது. அதனால குரு ஓகே. பார்வை கோடி நன்மைகள். இந்த 11ல இருக்கிற இந்த குரு பகவான் தன்னுடைய பார்வைய 7ஆம் இடத்துக்கு செலுத்துறாரு. கன்னி ராசி நேயர்கள் நான் சொன்ன பலன் வந்து ஒரு எச்சரிக்கை. ஏன்னா, இது எதனால நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியாம இருந்துறக்கூடாது. சனி பகவான் ஏன்னா நெறைய பேருக்கு தன்னோட ராசி கூட தெரியாமயே அவங்க ஓடிட்டு இருக்காங்க. இந்த காலத்துல வந்து அது ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும்? இது வந்து நம்மள குழப்புறாங்க. எல்லாரும் எல்லாரும் போட்டு குழப்புறாங்களேன்ற ஒரு மனநிலையில ஆனா இந்த ஒரு விஷயம் ஏன் எதுக்காக இது நடக்குதுன்றதையாவது அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இது வந்து கண்டிப்பா. நிரந்தரம் கிடையாது. நெறைய பேர் அவசரப்பட்டு முடிவு பண்ணி பிரிஞ்சுற நிலைமையெல்லாம் கூட முடிவு பண்ணிடுவாங்க. அந்த மாரிலாம் கூட இருக்கு. பார்ட்னர்ஷிப்லாம் வந்து அவசரப்பட்டு புதுசா வந்து ஆரம்பிக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு எச்சரிக்கை. இந்த ஓகே. காலகட்டத்துல, இந்த கண்டக சனி காலகட்டத்துல இந்த இந்த டைம்ல இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் ஓகே. வந்து ஆனா இந்த அ கண்டக சனியிலயும் ஒரு ஒரு நல்ல விஷயம் நான் சொன்ன மாதிரி குரு பார்வை உங்களுக்கு அந்த இடத்துல விழறதுனால, இந்த 1 வருஷம் அது பெருசா ஒண்ணும் தாக்கத்த குடுக்காது. அது ம். பாட்டுன்னு அப்படியே போயிடும். ஒரு பெரிய ஓகே. விஷயமா இருக்காது. ஆனா அடுத்த வருடம் இந்த குரு மாறுனதுக்கு அப்புறம் அதிசாரம் போறாரு, பின்னால வருவாரு, திருப்பி அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அடுத்த வருடம் ஒரு லாஸ்ட் முடியிற காலகட்டத்தில கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். இந்த கண்டக சனியால. மத்தபடி ரொம்ப ஏன்னா வேலை இல்லாதவருக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள்லாம் இப்ப வரப்போகுது. ஏன்னா சூப்பர். கன்னி ராசினியர்களுக்கு 10ல இருந்து பதவி நாசம் சொல்லுவாங்க. குரு வந்து ஆமா. நிக்கிறது. இந்த காலகட்டத்தில அவங்க ரொம்ப என்னன்ற ஒரு விஷயம் இன்னும் கண்டக சனி இப்ப புதுசா சொல்றாங்களே அப்படின்ற ஒரு அமைப்பு வேண்டியதில்ல. ஏன்னா குரு பகவான் வர்றதுனால வேலை வாய்ப்புகள்லாம் சூப்பரா கிடைக்கும். நல்ல ஒரு ஓகே. அ வேலை வாய்ப்பு இன்னும் ஜூனுக்கு அப்புறம் அவங்க நல்ல சிறப்பான ஒரு இடத்துலலாம் இருப்பாங்க அவங்க. ஓகே. சூப்பர். அதாவது வந்து கண்டக சனி டைம்ல வந்து என்னதான் சனி பகவான் வந்து உங்களுக்கு டார்ச்சர் மேல டார்ச்சர் குடுத்தாலும், குரு பகவான் வந்ததுனால சனி பகவான் வந்து சைலன்ட் மோடுக்கு போயிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ப்ரெடிக்ஷன் குடுத்துருக்கீங்க. மேம் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டு பேசினதுலேருந்தே வந்து சனி பகவான் சார்ந்து நெறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். ஸோ கர்மகாரகனா வந்தா என்ன பண்ணுவாரு? 7 சனியா வந்தா என்ன பண்ணுவாரு? அஷ்டமத்து சனியா வந்தா என்ன பண்ணுவாரு? கண்டக சனியா வந்தா என்ன பண்ணுவாரு? அர்த்தாஷ்டம சனியா வந்தா என்ன பண்ணுவாருன்னு எல்லா விஷயங்களையுமே சொல்லிட்டீங்க. சரி சனி பகவான் அப்படின்னாலே ஒரு பயம் இருக்கு இல்லையா? ம். இது எல்லாத்தையும் தொலைக்கணும். சனி பகவான்ட்டேருந்து கொஞ்சம் ரிலீஃபா இருக்கணும் அப்படின்னா, அவங்க எந்த கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணணும்? அப்படி இல்லங்க நீங்க இந்த பரிகாரம் பண்ணுங்க, சனி பகவான் உங்கள கொஞ்சம் நிம்மதியா வச்சிருப்பாரு அப்படின்னா என்ன பண்ணலாம்? நிச்சயமா. பொதுவா பார்த்தீங்கன்னா, 7:30 சனி காலகட்டத்தில நெறைய பேர் வந்து திருநள்ளாறு போவாங்க. ஓகே. திருநள்ளாறு போறது. முடியும்போது போலாம். 7:30 சனி முடியிற காலகட்டம் இருக்கு பார்த்தீங்களா? கும்பராசி நேயர்கள்லாம் இப்ப அடுத்த லாஸ்ட் பாத சனியில இருக்காங்க. போலாம். அவங்க போலாம். முடியிற தருணத்தில ரொம்ப பக்குவப்பட்டு அந்த 5 வருடத்தில ரொம்ப மனநிலையில ஒரு நல்ல ஒரு முதிர்ச்சி நிலை. ஏன்னா, முதிர்ச்சி கிரகம் தான் சனி பகவான். அவர் ரொம்ப ஒரு ஒரு சின்ன பசங்க கூட ஒரு 20 வயசு பசங்க கூட ரொம்ப இந்த இந்த காலகட்டத்தில கும்பராசியா இருந்தாங்க. அவங்களோட சனி பகவானோட அந்த தாக்கம் மீனராசியா இருக்காங்க. அந்த 7:30 காலகட்டத்தில அவங்க 5 வருடம் தாண்டி வந்த ஒரு விஷயம் ரொம்ப மனப்பக்குவத்த குடுக்கும். இந்த காலகட்டத்தில அங்க போய் திருநள்ளாறு போலாம். ஜென்ம சனி நடக்குது. இப்பதான் உள்ள என்ட்ரி ஆயிருக்கேன்னா, போ வேண்டிய அவசியம் எனக்கு தெரிஞ்சு சனி பகவான் பக்கத்தில இருக்கிற அ கோயிலே போயிட்டு வரலாம். ரொம்ப லாங் டிராவல்லாம் இந்த டைம்ல பண்ண வேண்டியது அவசியம் இல்ல. முடியும் பொழுது நீங்க போலாம். எல்லா இதுக்குமே வந்து பொதுவா பரிகாரம் திருநள்ளாறு போறது ஒரு பக்கம். நலன் வந்து அவருடைய 7:30 வந்து காலகட்டத்தில திருநள்ளாறுல அவர் குளிச்சுட்டு வந்து தான்
இங்க திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனி பகவான் அவர் வழிபட்டு ராஜாவானார் அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கு. அதுபோல அங்க திருநள்ளாறு போயிட்டு இங்க வந்து திருக்கொள்ளிக்காடு வந்து இவங்க பொங்கு சனியை வழிபட்டாலும் ரொம்ப அருமையா நமக்கு என்ன இறைவன் அந்த சனி பகவான் காத்துட்டு இருக்கோம். நான் சொன்ன பாருங்க, நீ அனுபவிச்ச பிறகு உன்னோட பொக்கிஷத்தை நான் கையில வச்சிருக்கேன். நீங்க உனக்கான பக்கம் வந்தவொடனே எப்ப வருதோ அப்ப உங்க கையில குடுக்குறேன்ற மாதிரி ரெடியா அவங்க வச்சுட்டு நிப்பார். நீங்க பொங்கு சனி பகவான் அங்க போய் பாருங்களேன், ரொம்ப சூப்பரா நிப்பார் அவரு. அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்க அங்க போயிட்டு நிக்கும் போது உங்களுக்கு என்ன பொக்கிஷம், நீங்க முன் ஜென்மத்துல உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கு, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்துல சரியான நேரத்துல பக்குவம் இல்லாத போது கொடுத்தீங்கன்னா வீணா போயிடும்ல. கண்டிப்பா. அந்த டைம்ல கொடுக்கும்போது ரொம்ப நிதானமா அந்த வேலையை அணுகுவீங்க. வேலை இழப்பு நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு கும்பராசி நேயர்கள் ஒரு ரொம்ப பெரிய ஒரு பொசிஷன்ல அந்த அந்த பிள்ளைக்கு வந்து கிடைச்சது. நல்ல ஒரு ஜாப் ஒரு மந்த்துக்கே அவங்களுக்கு லேக் இதுல வந்து ஐடி கம்பெனில அவங்க கிடைச்சது. இல்ல ஆண்டி எனக்கு வந்தது போயிடுச்சு. என்னன்னு இந்த மாதிரி வார் நடந்ததுனால எங்களுக்கு திருப்பி இது பண்ணிட்டாங்க. ரொம்ப அவங்க செலிப்ரேட்லாம் பண்ணி அவங்களோட இது வந்து எனக்கு அது கேட்கும்போது, அப்போ ஒருவேளை அவங்களுக்கான அந்த யோகம் இருக்கிற ஜாதகம் தான். என்ன அப்படின்னா, ஒருவேளை அப்பயே குடுத்திருந்தா அவங்களுக்கு அந்த பக்குவம் இல்லாத ஒரு தன்மையா இருக்கும். அதனால ஒருவேளை சனி பகவான் வந்து குடுத்து அது இது பண்ணியிருக்காரு. இல்ல அது முழுசா அவங்க போய் ஜாயின் பண்ணல. இருந்தாலும் அத கேட்கும்போது எனக்கு அது தோண ஒரு விஷயம். அதுல பக்குவப்பட்டு நீங்க உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அந்த நேரத்துல அவர் கையில குடுக்கும்பொழுது, கண்டிப்பா. இப்ப ரொம்ப அவங்க அந்த அந்த பிள்ளைய வந்து போய் முருகரை டெய்லி வழிபடுறது ரொம்ப தெய்வ நம்பிக்கை அந்த வயசுல வந்து நான் பார்க்கல. ரொம்ப Okay. அழகா போயிட்டு முருகர் வழிபாடு பண்ணிட்டு, எனக்கு ஒரு ஒரு நாளும் இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறது. அந்த மாதிரிலாம் அந்த பாப்பா பண்ணிட்டு இருக்கு இப்போ. சோ அது பொறுமையா ஏத்துக்குது. சோ அந்த அந்த பாப்பா என்னன்னா, எனக்கு எனக்கு வந்து இது ஏதோ ஒரு விஷயத்துக்காக எனக்கு இது தடையா இருக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா. வந்து எனக்கு இன்னும் நல்லா என்ன இது பண்ணிக்கணும் அப்படின்றது. அதனால நிச்சயம் வந்து 7:30 சனி காலகட்டத்துல நான் சொன்ன மாதிரி அந்த இது பண்ணலாம். சனி காகத்துக்கு உணவு இடுறது. காகத்துக்கு எப்பவுமே நீங்க எல்லா டைமே சனி பிடிக்கணுன்றதும் அவசியம் இல்ல. எப்பவுமே ஒரு காக்கா குருவிக்கெல்லாம் உணவு வைக்கிறது நம்ம கர்மா கழியிற மாதிரி ஒரு அமைப்பு. இல்லாதவர்களுக்கு, முதியோர்களுக்கு, அதே மாதிரி தொழிலாளர்கள் ரொம்ப ம். அ கா இது நம்மளோட காவாலாம் வந்து அவங்க கிளீன் பண்றவங்க, குப்பை வந்து வீட்ல இருந்து வாங்குறவங்க, இவங்கலாம் வந்து சனி பகவானோட ஆதிக்கம் பொருந்தியவர்கள். அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மரியாதை குடுத்து, அவங்களுக்கு என்ன நம்மளால முடியுமோ அத நம்ம குடுக்கலாம். ஒரு என்ன உங்களால என்ற ஒரு உதவி, அது சாப்பாடாவோ, பொருளாவோ ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு செய்யலாம். அதே மாரி செருப்பு இல்லாதவர்களுக்கு செருப்பு வாங்கி குடுக்கலாம். குடை வாங்கி குடுக்கலாம். இதெல்லாம் வந்து சனி பகவானுக்கு ஒரு புடிச்ச இது வந்து பரிகாரமா நம்ப நெனச்சு நமக்கு சனி பகவான் நம்மள விட்டு ஒழிஞ்சா போதும் அப்டின்ற மாதிரிலாம் பண்ணாம, எப்பவுமே ஒரு இயல்பு குணமா இத நீங்க வச்சு நீங்க செஞ்சு பாருங்க. ரொம்ப அற்புத பலனா சனி பகவான் ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த ஒரு இது குடுத்துருவாரு. இது போல அ 7:30 சனி காலகட்டத்திலயும் சரி, அஷ்டமத்து சனி இந்த மாரி காலகட்டத்தில சனி பகவான வழிபடுறீங்க அப்டின்னா, கண்டிப்பா பொங்கு சனியும் வழிபட்டு அது முடியிற காலகட்டத்தில நீங்க பொங்கு சனி திருக்கொள்ளிக்காடுல இருக்கும் பொங்கு சனி பகவான வழிபட்டுட்டு, நீங்க எப்பவும் போல உங்களுடைய கடமைகள செய்து, பெற்றோர்களை ரொம்ப வயதானவர்கள் வீட்ல இருந்தாங்கன்னா, அவங்க ரொம்ப கேர் பண்ணி ஏன்னா தாயார அவருக்கு ரொம்ப புடிக்கும். ரொம்ப தாய வந்து என்னதான் அவங்களோட இது நமக்கு விதி அப்படிதான். தாயாரே நமக்கு ஏத்துக்கிறதுக்கு முடியல. இல்ல அவங்களால நமக்கு மனக்கசப்பு, சொத்த வந்து இன்னொரு பிள்ளைக்கு குடுத்துட்டாங்க. இந்த மாரிலாம் நெறைய பேர் வந்து தாயார வெறுக்கிற சூழ்நிலைலாம் இருக்கு. அது ம். நம்மளோட கர்மாப்படி அது நடக்கிற விஷயம். தாயால சில விஷயங்கள் நம்மளுக்கு குடுக்கணும். அத பொறுமையா இருந்து போறவருக்கு மிகப்பெரிய இது நம்மளோட வாரிசுகள் மூலியமா சனி பகவான் குடுப்பாரு. அதனால ஓகே. பொறுமை ரொம்ப முக்கியம். தாயார அனுசரிச்சு போறது, முதியோர்கள இது பண்றது. அதே மாரி குச்சனூர் சனி பகவான் அவரையும் போய் சுயம்பு வடிவத்துல அவர் இருக்காரு. ம். பொழிச்சலூர் சென்னையில இருக்கிற சனி பகவான் அவரையும் வழிபடலாம். இதெல்லாமே ரொம்ப ஒரு நல்ல விஷயம். இது பொதுவா எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தான். இருந்தாலும் ஒரு என்னோட இது இதுக்காக நேயர்களுக்கு எனக்கு சொல்லணுன்றதுக்காக சொல்றேன். சூப்பர் மேம், சூப்பர். வந்து சனியோட பிடியில் சிக்கி தவிப்பவர்களுக்கு எந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு என்ன மாதிரி வழிபாடு பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. ஸோ ஒரு விஷயத்தையும் ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. சனி பகவான் வந்து பொறுமையா தான் எல்லாத்தையுமே ஏன்னா வந்து சனி பகவான் வந்து மந்தக்காரகன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்தையுமே ஸ்லோவா தான் செய்வாரு. ஆனா குடுக்க வேண்டிய நேரத்தில கரெக்ட்டா குடுத்துட்டு போயிருவாரு. ஸோ உங்களுக்கு உங்கள அனுபவப்படுத்தி, உங்கள முழுமையாக்கி ஒரு விஷயத்த உங்கள்ட்ட குடுத்துட்டு போவார். பட் நமக்கு தான் வந்து கஷ்டமா இருக்கு. வலியும் வேதனையோட ஒரு வேலைய செய்றதுக்கு. ஸோ ரொம்ப சனி கொடுக்க எவர் தடுப்பார்ன்னு கண்டிப்பா சனி பகவான் குடுக்குறது யாராலயுமே தடுக்கவே முடியாது. ஸோ குடுக்க வேண்டிய நேரத்தில கரெக்ட்டா குடுப்பார். அப்படின்ட்டு ரொம்ப அற்புதமா சனி பகவான் சார்ந்தும், 7:30 சனி சார்ந்தும், கண்டக சனி சார்ந்தும் நெறைய விஷயங்கள நம்ம நேயர்களுக்காக குடுத்துருக்கீங்க. தேங்க் யூ ஸோ மச் மேம். நன்றி. உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள்.